ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி பட்டாசை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். 2025 நம்ம வந்து வில்லோ கிராக்கர்ஸ்ல தான், சிவகாசியில பாத்தீங்கன்னா வில்லோ கிராக்கர்ஸ் அங்கதான் நம்ம வந்து பட்டாசு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த ஷாப்போட டூர் வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அந்த ஷாப் டூரோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதுல போய் செக் பண்ணிடுங்க. ஸோ இங்க வில்லோ கிராக்கர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க பட்டாசு. இப்போ இது 5th டைம் நினைக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்றது. எங்க வீட்டுல கிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க. எல்லாமே 100% ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். வில்லோ கிராக்கர்ஸ்ல வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல தான் வாங்குவோம். அங்கெல்லாம் பட்டாசு வந்து சிலது வெடிக்கும், சிலது வெடிக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் வில்லோ கிராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% எல்லாமே பக்காவா உங்களுக்கு வெடிக்கும். எஸ்பெஷலி அங்க கிட்ஸ் வந்து நிறைய இருக்கும் பட்டாசு, டிஃப்ரெண்ட் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். வில்லோ கிராக்கர்ஸோட ஷாப் டூர் வீடியோ வந்து நீங்க பாருங்க. அது பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷலா காம்போ வந்து கொடுத்துருக்காங்க. 2000 காம்போ, 3000 காம்போ, 5000 காம்போ அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்போ வந்து வில்லோ கிராக்கர்ஸ்ல ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. 2000 rupees காம்போல பாத்தீங்கன்னா டோட்டலா 28 ஐட்டம் இருக்கும். 3000 காம்போல பாத்தீங்கன்னா 38 ஐட்டம் இருக்கும். 5000 காம்போல பாத்தீங்கன்னா 48 ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். இவங்க கொடுக்குற காம்போ இந்த ரேட் வந்து மேட்சே ஆகாது. நீங்க வேற எங்க போனாலும் இந்த ரேட்டுக்கு அந்த கிராக்கர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வராது. இங்க வந்து ரொம்ப பெஸ்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த காம்போஸ் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்த்துக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க லேட் பண்ண லாஸ்ட் மினிட் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இது பாத்தீங்கன்னா நான் 5000 rupees காம்போ தான் அங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 2 days முன்னாடி தான் பார்சல் வந்திருக்கு. அதனால தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு அன்பாக்சிங் பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காம்போ ஓபன் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா கொடுத்துருக்காங்க. பார்சல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு MSS அந்த டிரான்ஸ்போர்ட்ல போட்டாங்க. இப்போ MSS பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே சர்வீசஸ் வந்து ரொம்ப பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேக்கிங் எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ சிவகாசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பட்டாசு கடைகள் இருக்கும். பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா வில்லோ கிராக்கர்ஸ் தான். ஏன்னா எனக்கு வந்து அது பக்காவா செட் ஆயிருக்கு. அங்க ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தெரியும் வில்லோ கிராக்கர்ஸ் பத்தி. ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டுல செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா எல்லாமே 100% உங்களுக்கு நல்லா வெடிக்கும். வெடி எல்லாம் சூப்பரா இருக்கும், ரொம்ப யூனிக்காவும் இருக்கும். காம்போ அவங்க கொடுக்கறதும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் அங்க கொடுக்குறாங்க. அதனால வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. ஸோ பாருங்க, பேக்கிங் வந்து ரொம்ப பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ஓபன் பண்ணிடலாம். எல்லாம் ரொம்ப காம்பாக்டா கொடுத்துருக்காங்க பேக்கிங் எல்லாமே. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க லேட் பண்ண டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ நீங்க வாங்குறதே வேஸ்ட் ஆயிடும். முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இன்னொரு 2 monthsல நம்மளுக்கு தீபாவளியும் ஸ்டார்ட் ஆயிடும். வாவ், செம்மையா இருக்குங்க. இதுதான் 5000 rupees காம்போ. நான் உங்களுக்கு இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, இது வந்து ஸ்பின்னர். ஸோ இந்த ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கலர் ஸ்மோக் 3 கலர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க ஹெலிகாப்டர். இது பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராக்கர் அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது செம்மையா இருக்குங்க. இது வந்து நீங்க தீபாவளிக்கு வெடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு கிராக்கர் அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஹெலிகாப்டர், ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா சக்ரா, கிரீன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இது செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இந்த இயர்ல இந்த காம்போல புதுசா பாத்தீங்கன்னா பீகாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமா பீகாக் கொடுத்தாங்க. பட் இது வந்து ரொம்ப பெரிய பீகாக். இது ஸ்பெஷல் பீகாக் அப்படின்னு சொல்லலாம். 2-in-1 கிராக்லிங். இது ரொம்ப பெருசுங்க. பர்பிள் பீகாக்கு பார்க்கலாம். இந்த வாட்டி இதுதான் புதுசா நம்ம வெடிக்க போறோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பீகாக் கொடுத்துருந்தாங்க, அது வேற ஐட்டம். அது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த தடவை வந்து இது பீகாக் நம்ம வெடிக்க போகுது, நம்மளுக்கு தெரியும் இது எப்படின்னு. ஸோ நீங்க இது பர்சனலா நீங்க வெடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 5 கலரு, ஒயிட், ரெட்டு, கோல்டு, கிரீனு, அப்புறமா ஒயிட்டு, அப்புறமா ஒயிட், கோல்டு, ரெட், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பிஜிலி வெடி. இது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு கிராக்கர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இது வெடிக்காம நம்ம தீபாவளி இருக்கவே மாட்டோம். சின்ன வயசுல எல்லாம் இது இல்லாம நம்ம வெடிச்சதே கிடையாது. பிஜிலி வெடி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து கலர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ராக்கெட் டைப்னு நினைக்கிறேன், பட் கிளியரா எனக்கு தெரியல. இது வந்து 3 கலர் கேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 3 கலர்ல உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஸ்பார்க்கல்ஸ்.
கோல்டு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் நினைக்கிறேன். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 2 இது இருக்கு, 2 இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஜாலி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரியல, இது புதுசா தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல எனக்கு மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ராபின் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது மேட்ச் பாக்ஸ் நினைக்கிறேன், கலர் மேட்சஸ். இது ஒரு 2 இதுல கொடுத்துருக்காங்க, எத்தனை இருக்கும்னு தெரியல. இது ராபின் பிராண்ட்ல கலர் மேட்சஸ், அதான் மேட்ச் பாக்ஸ் கலர்ல வரக்கூடியது. இது 2 இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்கெட்டு, நம்ம சாக்லேட் சாப்பிட்டு இருப்போம் கிட்கெட், பட் கிராக்கர்ஸ்லயும் கிட்கெட் வந்திருக்கு. இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது கிராக்லிங் ஃபவுண்டைன். ஸோ ஃபவுண்டைன்ல ஒரு சின்ன ஃபவுண்டைன் நினைக்கிறேன். இதுவும் இதுல கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும், இதெல்லாம் 2500 போட்டிருக்க எம்ஆர்பி. இது 3 பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபவுண்டைனு. அடுத்தது வந்து 7 ஷாட் இது கலர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து கிராக்லிங், அதாவது ஸ்பார்க்லஸ், கிராக்லிங் ஸ்பார்க்லஸ். இது 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதுவும் ஃபவுண்டைன் தான், சூப்பர் மாரியோ. இது கேம் கண்டிப்பா எல்லாருமே நம்ம விளையாடி இருப்போம். ஃபவுண்டைன் ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தான் நான் பாக்குறேன், லாஸ்ட் இயர் இது இல்ல சூப்பர் மாரியோ, இந்த தடவை கொடுத்துருக்காங்க இது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஸ்பார்க்கிள்ஸ் தான், கலர் ப்ளூ கலர் ஒன்று, கோல்டு, ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க். ஸோ டோட்டலா ஒரு 5 கலர்ல இந்த ஸ்பார்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட நான் 5000 rupees காம்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன், பட் நிறைய மாத்திருக்காங்க. இந்த தடவை வந்து நியூ ஐட்டம்ஸ்லாம் இதுல நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ட்விங்க்லிங் ஸ்டாரு, இது எல்லாருக்குமே தெரியும், இது கொடுத்துருக்காங்க ஒரு இது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பெருசா இருக்கு ஃப்ளவர் பாட்டு. இது இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிரீன், எனக்கு தெரிஞ்சு 2 கலர்ல வரும்னு நினைக்கிறேன். ரெட் கிரீன் இங்க பாருங்க, இங்க நம்மளுக்கு பிக்சரை கொடுத்துருப்பாங்க. 2 கலர்ல சவுண்ட்லெஸ், சவுண்ட் இல்லாம வரக்கூடிய ஃப்ளவர் பாட் இது. இதுவும் ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு, பைப்பு மாதிரி இருக்கு, பட் இது ஃப்ளவர் பாட். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பர் மாரியோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபவுண்டைன் தான், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வெடிச்சு பார்த்தா தான் தெரியும் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பாத்தீங்கன்னா கலர் மேஜிக் வைப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. வாலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வாலா வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இது வந்து டிஜிட்டல் வாலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வாலா போட்டோ தான் போட்டிருக்கு. மேஜிக் வைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், இதெல்லாம் வெடிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ஐட்டம். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன ஐட்டம் நம்ம கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இயர்லி உங்களுக்கு புது ஐட்டம்ஸ் எல்லாம் வரதுனால நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாவே இருக்கும். இது வந்து ட்ரை கலரு ஃபவுண்டைன் டைப், இது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நம்ம ஃப்ளவர் பாட் வெடிப்போம்ல, அதே தான், கொஞ்சம் நல்லா வரும் இது, ஓகேங்களா. இது லாஸ்ட் டைம் நாங்கள் வெடிச்சோம், செம்மையா இருந்தது. கிட்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ். ஸோ 3 கலர்ல வரக்கூடிய ஒரு ஃபவுண்டைன் இது. எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்க ப்ராடக்ட். இது வந்து கோல்டன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வெடின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து புஷ்பானு ஃப்ளவர் பாட்டு, கலர் கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் நினைக்கிறேன். இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய சைசஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் அந்த ட்விங்க்லிங் ஸ்டார் அது கொடுத்துருக்காங்க, சின்ன சைஸ். இதுவும் புஷ்பான் தான் ஃப்ளவர் பாட்டு. ஓகே, இது வந்து அசோகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளவர் பாட் தான். ஸோ ஃப்ளவர் பாட்ஸ் நிறையவே இருக்கு. இது வந்து சங்கு சக்கரம், இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டைம் கூட இது வந்திருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வெடி டைப் தான், இது ரொம்ப சூப்பரா இருந்தது. சாக்லேட் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேமு. இது வந்து சூப்பரா இருக்குங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவும் ஃப்ளவர் பாட்டு தாங்க, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாம்பு. இது வந்து நம்ம சின்ன வயசுல கண்டிப்பா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருப்போம். டேப்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா பாம்பு மாதிரியே நம்மளுக்கு, ஆனா புகை ரொம்ப அதிகமா வரும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது இல்லாம தீபாவளி கண்டிப்பா நம்ம கொண்டாட மாட்டோம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து லோட்டஸ் வீல் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இது சங்கு சக்கரம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இது எனக்கு கிளியரா தெரியல. 5 பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுக்கும் இந்த இயர் பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து WWE அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பாம். இது நீங்க வெடிச்சிங்க அப்படின்னா பேப்பர் ஃபுல்லா பேப்பரா ஸ்ப்ரெட் ஆகும், அந்த பாம்பு. இது பேப்பர் பாம், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது கில்லர் பாம். இதெல்லாம் வெடிங்க, கில்லர் பாம் 10 பீஸ் இருக்கும். இது நியூவா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, வாவ், ஆட்டம் பாமோட பெருசா இருக்கு, ரொம்ப பெரிய பாம்பு. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க, இல்ல வேற லெவல்ல இருக்கும். நீங்க கிட்ஸ் கூட இதெல்லாம் நீங்க இது பண்ண போது கண்டிப்பா பக்கத்துல நீங்க இருக்கணும், கிட்ஸை தனியா விடாதீங்க. நம்ம சேஃப்டியா பார்க்கணும். தீபாவளி எல்லாம் ரொம்ப சேஃபா நம்ம செலிப்ரேட் பண்ணோம் கிட்ஸ் கூட. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பர் மாரியோ. இது 3வது இது நினைக்கிறேன். டோட்டலா ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க சூப்பர் மாரியோ ஃபவுண்டைன்ல. இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி.
இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பாக்குறது தான் லக்ஷ்மி வெடி. இது ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பிரீமியம் கோல்டு, அத லக்ஷ்மி கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும், வெடியும் பெரிய வெடி. இதுவும் ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. பண்டில்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 10 இது இருக்கு. ஸோ இது ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. இது மணி பேங்க்குங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இது வெடிச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த காசு, பொம்மை காசு எல்லாம் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இது மணி பேங்க். அடுத்தது இது வந்து ஃபெதர் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து லைக் புஷ்பான் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து 25 ஷாட்டுங்க கலர். இது கலர் நினைக்கிறேன் 25 ஷாட் கலரு. இது லாஸ்ட் டைம் நம்மளுக்கு 5000 காம்போல வரல, இது புதுசா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓப்பன் பண்றது கஷ்டம். இது நான் எல்லாமே டேப் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 25 ஷாட்டு. அடுத்தது இது வந்து நான் ஸ்டாப் செலிப்ரேஷன். இருங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ புதுசா இருக்கிற டேப் எல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. ஓகே, இது வாலா வாலா ஹோ வாலா வாலா வாலா, இங்க பாருங்க வாலா. சோ இது டிஜிட்டல் வாலா. சோ வாலா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஃபவுண்டைன் ரெட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மேல போய் வெடிக்கும். ரெட் கிரீன் கலரு. இது பெருசு. லாஸ்ட் டைமும் நாங்க வெடிச்சிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இது கிரீன். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரீன் கலர் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் ஃபவுண்டைன் தான். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். லாஸ்ட் டைமும் நல்லா வெடிச்சோம், கிட்ஸ் எல்லாருமே செம என்ஜாய் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் ஐட்டம் 60 ஷாட்ஸ். நம்ம 25 ஷாட்ஸ் பார்த்தோம்ல, அதுல 60 ஷாட். இது இந்த இயர் பாத்தீங்கன்னா காம்போல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது இதெல்லாம் ஓப்பன் பண்றது கஷ்டம், ஏன்னா ஃபுல்லா டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பிரிக்க தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். 25 ஷாட் இருக்கிறது, இது 60 ஷாட்டு. நம்ம கேஜிஎஃப் படத்துல ஹீரோ பட 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 அப்படி வெடிப்பாரு பாருங்க துப்பாக்கி வச்சு, அந்த மாதிரி தான் 60 ஷாட்டு. ஸோ இதுதாங்க நம்ம 5000 ருபீஸ் காம்போ. அந்த லாஸ்டா பாத்தீங்கன்னா ஊதுவத்தி, நம்மளுக்கு 3 ஊதுவத்தி கொடுத்துறாங்க பெருசு. ஸோ இதுதான் 5000 ருபீஸ் காம்போ. டோட்டலா பாத்தீங்கன்னா 48 ஐட்டம்ஸ். மெயினா பாத்தீங்கன்னா அவுட்புட் தாங்க. ஸோ எல்லாமே சூப்பரா வெடிக்கும். ஏன்னா பர்சனலா நான் அங்கதான் போய் வில்லோ கிராக்கர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றேன். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா அங்கதான் நான் பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ் பண்ண போது அப்படியே நம்ம வீடியோ எடுத்து ஷாப் டூர் வந்து நம்ம மக்களுக்காக காட்டுறோம். லாஸ்ட் இயர்ல இருந்து அந்த காம்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 2000, 3000, 5000 அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் செம்ம ரெஸ்பான்ஸ், உங்க சைட்ல இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதனால இந்த இயர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. 2000, 3000, 5000 காம்போ. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஷாப் டூர் வீடியோல நம்ம போட்டிருப்போம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஷாப் டூர் எல்லாமே பார்க்கலாம். இவங்களோட வெப்சைட்டும் இருக்கு, villocrackers.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டும் இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு கூட கஸ்டமைசேஷன்ல பர்ச்சேஸ் பண்ணோம்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல காம்போ வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க லேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அங்க கூட்டம் அதிகமா வருவாங்க. ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாயிடும். மெயினா என்னன்னா டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கும், அதுதான் விஷயம். அதனால நீங்க சீக்கிரமா இந்த மந்த்துக்குள்ள, இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், 100% நீங்க லவ் பண்ணுவீங்க. வில்லோ கிராக்கர்ஸ்ல அவ்வளவு குவாலிட்டியான கிராக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க பில்லிங்ல இருந்து கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அந்த ஃபுல் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அந்த வில்லோ கிராக்கர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கூட நீங்க கால் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.